சினிமாக்கார நேயர்களே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நானி சாரோட சூர்யா சாட்டே படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம எஸ்ஜே சூர்யா சார், பிரியங்கா மோகன்லாம் நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் சார், படம் எப்படி சார் இருக்கு? சாட்டர்டே என்ன ஏதோ ஆஃபீஸ் போக இல்லை, ஏதோ லீவ் போட்டுட்டு ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா படம் ஃபுல்லி பேட்டர்னே மாறுது. படம் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அப்புறம் இப்பயே நம்மள படம் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம எழுந்து போக முடியாது. இவங்க தான் தேட்டருக்காரங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வீட்டில் போய் ட்ராப் பண்ணி விடுற மாதிரி நான் அது மாதிரி ஆயிருப்பேன். பார்த்தா இதுவும் சொல்லப்படாத கதை தான் நினச்சிக்காரு. ஏன்னா அந்த படம் பார்த்து நம்ம புரிஞ்சிருக்கோம். அந்த கிச்சப் வந்து சம்மந்தம் அளவு பண்ணுவாரு, அது எல்லாரும் போய் அடிப்பாரு, அதான் பத்திர கதையே இருக்கும். அது மீறி போட்டு அதெல்லாம் சொல்லும்போது அந்த சீன்லாம் இருக்கும்போது வேஸ்ட் தான் சொல்லுவேன். பயங்கரமான ஆங்கர்னா பயங்கரமான கோவக்காரன். எப்ப என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. அப்பா அம்மா பயந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியில போறா, என்ன பிரச்சனை பண்ணிட்டு வருவானு பார்த்து நினைச்சிட்டு இருந்தாங்க. கில்லி பத்துல ஜெர்கின் போட்டு விஜய் ஓடுற பாத்தீங்களா, அந்த சீன் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இப்ப இவரை கண்ட்ரோல் பண்ணணும். அம்மா கறி சத்தியம் பண்றா, 6 நாள் கோவப்படாத, ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் எடுத்து கோவப்படணும். அந்த நாள் தான் சாட்டர்டே. அப்ப சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் பேசிட்டே இருக்காங்க, அந்த சென்டர்ல பூந்து ஒருத்தன் ஓடுறான், அவன் காஸ்டியூம். அந்த சாட்டர்டே கோவப்படுறாப்புல 6 நாள் என்ன நடக்குதோ கோவத்தை பூரா அட்டைக்கு பேப்பர் எழுதி வச்சுட்டு அந்த 7வது வெளிப்படுத்துறா எஸ்ஜே சூர்யா சார் இல்ல நானி ஹீரோ ஆமா வெளிப்படுத்துறாரு. சனிக்கிழமை என்ன மிக்ஸ் பண்ணி வித்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்துல. பயங்கரமா சனிக்கிழமை வந்தாவே போதும், நம்மளுக்கே திக்குவாங்க. ஏன்னா யாரை போட்டு அடிக்க போறான்னு அம்மாவே கேட்பேன், இன்னைக்கு யாரா அப்படிங்கிற அளவுக்கு தான் படம் பண்றாப்ல. நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா படிக்காங்க. காப்ரோல வந்து எஸ்ஜே சூர்யா வர்றாரு. சாய்பல்லி போறதுக்குள்ள இவங்களாவே போட்டலாம். ஏன்னா சாய்பல்லி கூட பாட்டுலாம் வச்சிருந்தோம் ஒரு டைம். நம்ம அது என்ன சொல்றது, மாநாடு படத்துக்கு அப்புறம் ரொம்ப திருப்தியா பண்ணிருக்காப்ல. ராயல்ல கூட படமே இருக்க 3 மணி நேரம் போகுது. 3 மணி நேரம். நானி சாரோட பேர் வந்து சூர்யாவா சார்? ஆமா, நானி பேரு சூர்யா. லைட்லாம் சொல்லிட்டு தான் எதுக்கு அவங்க தேவையில்லாத போட்டு அவங்க வேற காசு கொடுன்னு சொல்லிட்டு அது. ஏன்னா அதெல்லாம் போட்டு வந்து இது எஸ்ஜே சூர்யா படம், நானி படம் கிடையாது. மாஸ்டர் படத்துல வந்து 2 பேரும் விஜய் இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மாஸ்டர் படத்துல வந்து ஒரு 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட்லாம் பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்குது. அனிவாரம் சொல்லிட்டு தெலுங்குல சொல்றாங்க. நம்ம தமிழுக்கு வந்து சூர்யா சாட்டர்டே. போஸ்ட்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கா, ஒரு பக்கம் எச் சூர்யா இருப்பாரு, ஒரு பக்கம் நானி இருப்பாரு. அது எப்படி எச் சூர்யா சாட்டர்டே நினைச்சா சரி, நானி பேர் அப்படி போயிடுச்சு படம். இன்னும் அந்த ரொமான்டிக் சங்க எல்லாம் ஐட்டம் சங்க ஏதாவது வச்சிருந்தாங்க வச்சுக்கா, 3.5 மணி நேரம் வந்திருக்கும். அதுக்கு படம் ஒரு தடவை உட்காந்து பார்க்கலாம். டூரேஷன் மட்டும் கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா டைலாக் போலீஸா பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? போலீஸ் இல்ல அவங்கலாம் அந்த சீன் அந்த டெரர் ஃபேஸ்ல பாக்கும்போது இந்த படம் பாத்தீங்கன்னா கேப்டன் மேல அதுல பஞ்சு டேலாம் பயங்கரமா பேசுறாப்ல. யாரு எஸ்ஜே சூர்யா ரசிக்கும்படியா இருக்குது. எஸ்ஜே சூர்யா ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட். மத்த நானி படத்துல நானியா இருப்பார்ல, நானிதான் வந்து இந்த போலீஸ் ஆயிட்டுனா போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பிரியங்கா மோகன் இருக்கிறாங்களா, அங்க ஏரியா பசங்க எல்லாம் போலீஸும் தெரியாம வம்பு இழுப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா வாழை கொட்டுக்காளி படத்தை ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு. அப்படி ஓபன் விட்டு விட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஜாலியா எல்லாம் போய் மோகன் வம்பு இழுப்பாங்க. அவங்க எல்லாரையும் போய் இவர் சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா போய் வம்பு எல்லாரும் போய் அடிப்பாரு. யாரு வெளியே வந்தோம். ரொம்ப நல்ல படம் இல்லாட்டினா கூட தெலுங்கு படம் தான் இது. அப்பப்ப நானே போய் அடிப்பாரு. இப்ப போய் என்ன தெரியுமா கதை, எவனோ சனிக்கிழமை எனக்கு வந்து பிரச்சனை பண்ற ஆளெல்லாம் போய் அடிக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நானி படத்துல வர கிச்சா சுதீப் தான் யாரு அந்த கட்சி எஸ்ஜே சூர்யால அந்த கட்சி பேட்டு இவர் தான் ஒரு வாய்ஸ் சிங்க் ஆகிறதுனால சாங் அதுல வந்து சமந்தா தான் இவங்களாம். நானியா சீன் வரும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது வெறுப்பா. அது கிட்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் இல்லை, ஆனா மியூசிக் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிருக்குது படத்தை. நம்ம தான் சொல்லுவோம், அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு தான் வருது. நத்து தேவையில்ல தூக்கி நிப்பாட்டுறது எஸ்ஜே சூர்யாவும் மியூசிக் தான். படம் வச்சுக்கா இந்த இவரு கடைசி கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாரையும் சூர்யா போட்டு தள்ளிட்டு ஓரளவு ஓகேடா நம்ம கொடுக்குற 200 ரூபாய்க்கு இது வர்த்து அப்படின்னு வெளியே வர்றதுக்கு காரணம் அந்த படம். ஓகே ஸ்பீச்சர் பண்ணி ஒன்று விடுறாரு. என்ன தெரியுமா விடுறாரு, ஏன் நம்மள காப்பாத்தி நம்மள தான் வரணும், வேற எவனும் வர மாட்டான். த்ரில்லர்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்ஷன் டிராமா தான். அது ஒரு டிராமா. அதான் சனிக்கிழமை கோபப்படுது. யார் அடிக்கிறான்னு கேட்டோம்னா, அவனுக்கு பிடிக்காம என்னென்ன நடந்துச்சு அந்த வாரம் பிடிச்சி அடிக்கிறான். அதுல வந்து அவருக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கும் எங்கே கனெக்ட் ஆகுது, எப்படி ஓபன் பண்ணி கொண்டு போறாங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா பண்றது பூரா போகிரி படத்துல பிரகாஷ் ராஜ் பண்ற மாதிரியே இருக்குது. அதெல்லாம் சொல்லும் போது நம்ம எடுத்து நாற்பது வேலை படத்துல கிளைமேக்ஸ்ல விஜயன் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த ஸ்டேடியத்துல வந்து எல்லாரும் போட்டு சாவிச்சு உங்களுக்கு 5 வருஷத்துக்கு வந்து ஒரு வாட்டி ஒரு ஆட்சி மாட்டோம். அதுதான் வந்து போகுது. அது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பண்ணிருக்காங்க. நல்ல ட்ரை அவர் படத்தை. அதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியல. என்னத்துக்கு அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாம லேக் எதுவும் இருக்கா சார்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு மாதிரியா என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டூரேஷன் அந்த மாதிரி பிரச்சனை. என்ன பண்ணானுங்க
பொம்மை பையன் கையில குத்துட்டு போய் சுருமா சொல்லுவானுங்க. சிறுமா காமெடி பண்ணிட்டாங்க. அது செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டாங்க, சூப்பரா போகுது. சூப்பரா போகுது. அதுல ஒரு சீன் வருது, நானி பத்தி சொல்லுவாரு, சமந்தா பத்தி சொல்லுவாரு. நானி பத்திர படம் பார்த்துருப்பீங்க. மகேஷ் பாபுக்கு அடுத்து நானிக்கு வந்து நம்ம ஊர்ல ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால இதை அது அந்த கண்டிப்பா ஹாய்னா படம்லாம் நல்ல செம்ம படம், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். அவருடைய மாஸ் ஹீரோ வந்து நான் ஆயினாலாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணி சக்ஸஸ் பண்ணாருன்னா அவரோட ஆக்டிங் நம்ம பாத்துங்க. ஜெர்சி படம் பார்த்தோம்னா அப்படியே நம்ம பஞ்சம் இருக்கு அந்த மாதிரி. இது நான் ராம் சரணையும் அல்லு அர்ஜுனை விட நானிக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி. அதனால நம்ம மாஸ்டர் படத்துல ஆடிவாஸ்ல விஜய் சேது சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த எவன வர மாட்டா சூப்பர் ஹீரோ, எவன அவதாரம் இந்த வராது, நம்மளதான் காப்பாத்தணும் அப்படி சொல்ல முக்கிய மக்களுக்கு மக்கள் தான் சொல்லிட்டு அது வந்துட்டு போகுது. எப்படி வரலாம் நானி ஃபேன்ஸ் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. எஸ்ஜே சரி சார் கண்டிப்பா ஃபுல் பண்ணுவாங்க. 3 நாள் தியேட்டர் ஃபுல் ஆயிரும். அது சாய் பல்லவி ஸ்டீல் இல்ல மாதிரி ஆளை போட்டுக்கலாம், இந்த படத்துக்கு போட்டுருக்கலாம், போட்டுக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட். அப்புறம் எப்படி போதும் எப்படி யூஎஸ்ல வந்து இன்னைக்கு நேற்று ஓப்பன் பண்ணாங்க படம். வந்து நானியோட ரெக்கார்டே உடைச்சிச்சு. ஸோ அதனால இந்த படம் அவங்கலாம் இதுக்கு வர எனக்கு தெரிஞ்சு பார்க்க வந்தோம். நம்மளுக்கு ஓரளவு திருப்தி, எனக்குலாம் திருப்தி தான். ஓகே, இப்போ அந்த 200 ரூபா கொடுத்ததுக்கு இந்த படம் ஒருத்தர் கண்டிப்பா வருது. இப்போ இந்த கலந்து கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் மயக்க தெரிஞ்சு அடிக்கிற மாதிரி சீன் வந்து பாத்தீங்களா. படம் வந்து ஹாய்னானாவோட நல்லா இருக்கா சார்? ஹாய் நானா ஜானல் வேற. நம்ம எப்பவுமே நானி படம்னா இந்த படத்தை விட இந்த நல்லா இருக்கான்னு சொல்லக்கூடாது. அதோட சேனல் சனிக்கிழமை எங்கேயும் போய் யாரையும் போய் அடிக்கிறான்னு சொல்லிட்டு பால்ல இருந்து மயக்க மாத்திரையோ ஏதோ ஒன்று போட்டு விடுற மயக்கம் வந்து. ஹாய் நானா வந்து ஃபீல் குட் மூவி, ஆனா இது ஆக்ஷன் ட்ராமா. அது ஃபீல் குட், இது ஆக்ஷன் ட்ராமா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பைட் சீன் வருது, அதாவது மயக்க மயிடுவாரு. அவங்க அப்பா வந்து நல்லா இல்ல, விறுவிறுப்பாவும் இல்ல, அருமையான ஆக்ஷன் படம். எப்ப சண்டை வரப்போகுதுன்னு தெரியும், எப்ப இது அருமையா இருக்கு. நானிலாம் வந்து சும்மா கத்தி எடுத்துட்டு பொதுவாவே தெலுங்குனாவே AK-47 இல்லாத படமே இருக்காது. அது பிகில் படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து டேனியல் பராஜை போட்டு அடிப்பாரு பாத்தீங்களா. அப்போ ஒரு மயங்கின மாதிரியே மைக் ஊசி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அது அப்படியே நல்லா விஜய் படத்துல நிறைய ரெப்ரஸ் வருது. அது மாதிரி லான்சர் ராக்கெட் லான்சர் அது இது இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு அருமையான கையில ஒரு எனர்ஜியான ஃபைட்டு நடக்கிறது, கொள்றது, பக்கத்து வீட்டுக்கார மாதிரி அம்மா பைக்ல போறது, அப்படியே ஒரு மாதிரியா ஓட்டுறது, ஸ்டைலா போறது, நடக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கு. அவருக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க, ரசிச்சு பண்ணிருக்காப்ல. இந்த மேல தான் கண்ணு தெரியல படத்தோட டேரக்டர் நிறைய விஜய் படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் தைச்சிரானுங்க. இதுல கொஞ்சம் ஓகே, ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு காப் ரோல் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன்ல இந்த படத்துல ஒன்றும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் போட்டு விட்டு அவங்க பொம்மை மாதிரி வந்து போறான்னு சொல்றேன். பொம்மை தான் போலீஸ். ஒரு தேவையான ஒரு ரோல் கரெக்டா லிமிட்டடா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஏதோ ரொமான்ஸ். இன்டர்வல் முன்னாடி ஒரு பார்க்ல வந்து இவங்களும் பேசிக்கிறாங்க, யாரு பிரியங்கா மோகனும் நானே பேசுறாங்க.